புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலுக்கு கூட எல்லை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா பெண்களோட சாய்ஸஸ்க்கு மட்டும் எல்லையே இல்லை. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, குழப்பமா இருந்தா சரி கூட அவங்க சூஸ் பண்ற ஒரே ஒரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ், அதுக்கப்புறம் ஜீரண சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லாமே வச்சிருக்காங்க. 100 கிராம்ஸ் வந்து 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சாப்பிட்ட அந்த மேங்கோ வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எல்லாமே இங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. எல்லாருமே மேக்சிமம் நம்ம எல்லாமே ஒவ்வொரு ஷாப்ல வந்து சாப்பிட்ட ஒரு இதுதான். அது போக கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் எந்த ஷாப்லயே பார்த்துருக்க மாட்டோம் இது. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மற்ற ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம கத்திப்பாரால இருக்க கலா உற்சவம் வந்து அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெண் குயின் ஷோ வந்து உங்களுக்காகவே நாங்கள் வந்து இதை உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி இது எங்கெங்க என்ன இருக்குது அப்படின்னு பெண்களுக்கு தேவையான எல்லா ஒரு இதுவுமே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நெல்லிக்காய், அப்புறம் கார நெல்லிக்காய்னு 2 நெல்லிக்காய் வந்து என்னோட கையில் இருக்குது. இது ரெண்டுமே டேஸ்ட் பண்ணலாமா? இது இந்த பக்கம் போட்டுடலாம். ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்ல இருக்கு. ஓகே, இங்க வந்து இது பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கைவினை பொருட்களால செஞ்ச நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து யார் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க? இது வந்து நீங்களே ஹோம்மேடா பண்றதா, இல்லை யாராவது உங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை எங்களுக்கு சேல்ஸ் பண்ணித்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்களா உங்ககிட்ட? ஆமாங்க, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். சிலது வந்து நான் பண்றது இருக்கு. அண்ட் இதுல முக்கால்வாசி வந்துட்டு வீட்ல வந்து விமன் அவங்கனால வந்து வெளியே வந்து சேல் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஆர்ஃபன்ஸா இருக்கிறவங்க, கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டா இருக்காங்க, அவங்களோட ஆர்டிஸ்டிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லிப்பான் ஆர்ட் பண்றது, அது எல்லாமே அவங்க பண்றது. ஸோ இந்த ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி எங்களுக்கு கொடுக்குறது. இது வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு வருது. ஸோ நம்ம பிராண்ட்ல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சுக்காம அந்த மாதிரி விமனோட எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது எப்படி வந்து மார்க்கெட் பண்ணணும்ன்ற மாதிரி தெரியாது. பண்ண அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கு. சும்மா இருக்கிறத விட அவங்க அந்த மாதிரியே ஏதாவது பண்ணாலும் ஒரு காசாக ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராடக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் படத்துல வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்காகவே டெரரா சில பொம்மைகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொம்மை கிடையாது, வந்து மரப்பாச்சி பொம்மை. இதை பத்தி சில வார்த்தைகள் வந்து அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கேர்ள், இதுதான் பாய் அப்படிங்கறத எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அவங்க செய்யறத வச்சுதான் கண்டுபிடிப்பீங்களா, இல்ல செய்யறத வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கலாம் கேர்ள் அப்படி பாய்ங்கிறது? ட்ரெஸ் போடாம தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அந்த வீட்ல வச்சிருக்க ப்ரீவியஸ் ஓனர் வந்து அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பெருசா அப்படி ஒன்றும் தெரியல. ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியுது இந்த பொம்மையில எல்லாம். அந்த ட்ரெஸ் வந்து எப்படின்னா அதை போட்டு மறைச்சிருப்பாங்க. அதை எடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அது பாயா இருக்குன்னு தெரியும். அம்மன் படத்துல எல்லாம் இந்த கண்ணு வரும் பாத்திருக்கீங்களா? ஏன் இதுல மட்டும் ஏன் இந்த மாதிரி கண்ணு வச்சிருக்காங்க? இது ஆக்சுவலா வந்துட்டு அம்மன் படத்துல கண்ணை வந்து எடுத்துட்டா இல்ல, ஆக்சுவலா இதுக்கு கண்ணு கூட இந்த இடத்துல டாட் வைக்க மாட்டாங்க. ஓகே. அந்த வீட்ல இருக்க சின்ன பசங்க அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றதுனாலதான். ஓகே ஓகே. நார்மலான மரப்பாச்சி பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க, அது ரெண்டுமே ஜோடியா இருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே. பேசிக்காவே நீங்க என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் நீங்க சேல்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய
பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த ரயில் சொம்பு, டிஃபன் கேரியரு, வெத்தலை பெட்டி, அந்த மாதிரி பொருள் எல்லாம் எங்க கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி தான் கலெக்ட் சேல் பண்ணுவோம். வெத்தலை பொட்டினா இதானா? இந்த பழமையான பொருட்களை வந்து மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, கலெக்ட் பண்றாங்க இப்பலாம். ஓகே, இத நீங்க இன்னும் கொஞ்சம் பொலிவுபடுத்தி வைக்கலாம்ல, இல்ல இந்த மாதிரி வச்சாதான்? இப்படி வச்சாதான் பழசுன்னு தெரியும். நம்ம அதை வாஷ் பண்ணிட்டோம்னா அது விண்டேஜ் லுக்கே போயிடும். மேக்ஸிமம் இப்படிதான் கேட்பாங்க. அடுத்ததான் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெயிண்டிங்குமே அவங்க எல்லாமே ஓனா டிரா பண்ணதான். ஒவ்வொரு பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ராஜஸ்தான் பெயிண்டிங், வெல்வெட் பெயிண்டிங், வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங், எல்லாமே பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கேன்வாஸ் பெயிண்டிங். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங் வந்து இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிவன் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சரஸ்வதியையும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் பெயிண்டிங்கா. அந்த பெயிண்டிங் எவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு பெயிண்டிங்கா. இது வந்து ஓல்டு ஸ்டாம்ப் பேப்பர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த பெயிண்டிங் வந்து பார்க்க போறோம்னா, என்னடா வாய்ஸ் வருது ஆளக்கானுமேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த பெயிண்டிங் என்னை விட பெருசா இருக்கிறதுனால நான் வந்து மறைஞ்சிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். செம்ம, ரொம்ப பெரிய டிசைன்லாம் இல்லை, அந்த ஸ்டோன் வச்சதுனால ரொம்ப கிராண்டா வந்து நம்மளுக்கு இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. செம்ம வெயிட்டா இருக்குங்க. அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக மரக்கட்டையில செஞ்ச பொம்மைகள்லாம் வந்து பார்க்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொம்மைகளும் வந்து வச்சிருக்காங்க. மரக்கட்டையிலான கீ செயின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுலயுமே நேம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாம் எப்படி விளையாடுவோம்னா கையில வச்சுட்டு மண்ணில் த்ரோ பண்ணி விளையாடுவோம். இங்க கொஞ்சம் மரக்கட்டில கொஞ்சம் டிஃப்ரெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில இருந்து சவாரி பண்ணி போற மாதிரி 2 மாடு, அதுக்கப்புறம் நெல் மூட்டை எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப அழகாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி வீட்டுல வந்து ஒரு அழகு பொருளை வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். சிம்பிளாவும் நல்லா நீட்டாவும் பண்ணியிருக்காங்க. புதிகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அகல்யா, கிளினிக்கல் டயட்டிஷியன், உணவியல் ஆலோசகர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். அதாவது ப்ராப்பரான முறையில் வந்து மோஷன் போக முடியாததும், அடுத்தது வந்து அடிக்கடி வந்து மோஷன் போகிறதும். இந்த ரெண்டும் எதனால் வருது, உணவு பழக்க வழக்கங்கள் என்ன எடுத்துக்கிட்டால் சரியாகுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் வந்து இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா என்ன, இது எப்படி வருது அப்படின்னா நம்மளோட இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் செடன்டரி லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் வருது. அதாவது பாதி நோய் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து டயபெட்டிஸ்லேருந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன்லேருந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால வரது தான். லைக் பார்த்திங்கன்னா இப்போ விமென்க்கு வர பிசிஓடி, தைராய்டு, இதோட பேசிக் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல், செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரது மட்டும்தான். முக்கியமாக ஒரு 60 to 40% இதுதான் ரீசனாக இருக்குது. ஸோ அப்படி என்ன நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ வந்து நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து வேறு மாதிரி. அதாவது நம்மளோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டது வந்து அவங்க சாப்பிட்றதுல இருந்தே அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனோ, கார்போஹைட்ரேட்டோ, ஃபேட்டோ, ஃபைபரோ, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிது.
இப்போ நம்ம சாப்பிட்ருக்க உணவு அந்த மாதிரி கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு இப்போ ஒரு விட்டமின் சி வேணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ போய் ஒரு ஆரஞ்சு எடுத்தால் நமக்கு அந்த விட்டமின் சி கிடைக்குமா? கிடைக்காது. மினிமம் நமக்கு தேவையான அந்த விட்டமின் சி கிடைக்கணும்னா 6லேருந்து 7 பழம் வரைக்கும் ஒருத்தர் மட்டுமே சாப்பிடணும். அது ஏன்னா அந்த உணவு அவங்க கல்டிவேட் பண்ணுறது, இந்த அக்ரிகல்ச்சரல்லேருந்து வர மாற்றங்கள், அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், இதனால் இந்த கண்ட்ரோல்டு குவான்டிட்டியான நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல்டு குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுகள்லேருந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் என்னென்ன ஈஸியாக இருக்கோ அதை தான் நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? லைக் சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து டைம் சேவிங்காக, டைம் எது ரொம்ப சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணுறோம். லைக் 2 days முன்னாடி குக் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் கூட இப்போ இருக்குது. அப்போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதுனால வர ப்ராப்ளம் தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அப்படி இல்லைனா கான்ஸ்டிபேஷன். ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதனால் இது வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதிகமான அளவுக்கு வந்து வெளியே சாப்பிட்றது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு மீட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த பர்கர், இந்த மாதிரியான உணவுகள் வந்து டெய்லியுமே அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து எடுத்துக்கிறது. 3 வேளையும் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை விட அதிகமான அளவில் மாவுச்சத்தை எடுத்துக்கும் போது முக்கியமாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக அடிக்கடி வந்து அது ஜீரணம் ஆகிடும், மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு மேலே 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 அதிகமான அளவில் வந்து அவங்க உணவை உட்கொள்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அளவு விட ப்ராசஸ்டு ஃபுட்டு அதிகமாக, இப்போ வந்து பேக்கெட்டில் வர்றது, ஃப்ரைட் பண்ண சிப்ஸு, இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரியான உணவுகளை வந்து ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றது, இந்த சமோசா, இந்த மாதிரியான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட உடனே நமக்கு சாப்பிட்ட உடனே வயிறு வந்து அதை ஏற்றுக்கிட்டு நம்ம குடலுக்குள்ளே போய் அது ஜீரணமாகி வெளியே வரணும். இதுதான் ஒரு ப்ராப்பர் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வேலை. ஆனால் இந்த மாதிரி உணவு உட்கொள்கிறவங்க என்ன அந்த வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை வந்து அதனால ஜீரணிக்கவும் முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ப்ராப்பர் டைஜஷன் ப்ராசஸே நம்மளோட குடல் வந்து அது சரி பண்ண முடியறது கிடையாது. அப்போ அந்த இன்டெஸ்டைன் என்னாகும் அப்படின்னா, அந்த ப்ராப்பர் டைமில் டைஜஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நேரம் அதுக்குள்ள உணவை வந்து தக்க வச்சுக்குது. அதனால் டைஜஸ்ட் பண்ண முடிகிற வரைக்கும் தான் டைஜஸ்ட் பண்ணும். மீதி என்ன பண்ணும், மெதுவாக அதோட டைமை விட அதிகமான டைமை எடுத்துக்குது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடலானது வீக்கம் அதிகமாக வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அடி வயிறு வலிக்கிறது, மேல் வயிறு வலிக்கிறது, இந்த கிராம்பிங், ப்ளோட்டிங், கேஸு, வயிறு உப்புன மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் மெதுவாக வர ஆரம்பிக்குது. அடுத்து என்ன பண்ணும், நமக்கு தேவையான சத்து நம்ம பாடிக்கு அது கொடுக்கவே கொடுக்காது. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணும், உடனே அது வெளியே தள்ளுன்னு தான் பார்க்கும். ஏன்னா பாவம் அது டைஜஸ்ட் சிஸ்டமை அதிகமான அளவில் நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அடுத்த வேளை நம்ம சாப்பிடும்போது மோஷன் போயிடும். ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 வேளை மோஷன் போவாங்க, சாப்பிட்டோன்னே போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புவர் அப்சார்ப்ஷன் டைஜஷன் தான் காரணங்க. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா, அது வந்து சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், இல்லை அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது. அடுத்தது முக்கியமாக நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது என்ன நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரெயின்லேருந்து வயிற்றுக்கு வந்து ஒரு சிக்னல் போகும். ஓகே, நம்ம சாப்பிட்டாச்சு, நமக்கு அது போதும் அப்படின்ற மாதிரியான இருக்கும். இல்லை நமக்கு டைஜஸ்ட் பண்ணுன்ற ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல்லையே நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது அது உள்ளே தக்க வச்சு தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் உண்டு பண்ணுது. இதுதான் வந்து ஐபிஎஸ். இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சைக்கலாஜிக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் அதிகமாக மோஷன் போய் அவங்களோட மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணி அவங்களோட இந்த ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிட்றதாகட்டும், இல்லை வெளியே சாப்பிட்ற உணவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிகமான அளவு நல்ல வீட்டிலேயே முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கும்போது அது கண்ட்ரோல் ஆகுது. அடுத்தது கான்ஸ்டிபேஷன் சொல்லும்போது, மோஷன் வந்து ஒரு 4 நாள் போகலை, 5 நாள் போகலை, 3 நாள் போகலை அப்படிங்கும்போது தான் அதை கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம். இப்போ இந்த டெய்லியும் போகிறவங்களுக்கு இந்த பனி போக முடியல அப்படின்றனால அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு இறுக்கம், பாரம், ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ இது கான்ஸ்டிபேஷன் போகலை, மோஷன் ப்ராப்பராக போகலை, கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்குன்ற சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் யாருக்கு வேணாலும் வரலாம். இது ஒரு ப்ரொலாங்டு ப்ராப்ளமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் வருது, நான் ரெகுலராக மோஷன் போகிறேன், பட் எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும்போது வீட்டிலேயே இருக்கிற ஒரு சில உணவுகளை வச்சு நம்ம சரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டே வந்து கருந்திராட்சையை ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து மார்னிங் குடிச்சிட்டு அந்த திராட்சையும் சாப்பிடலாம். ஒரு 5லேருந்து 6 வரைக்கும்
வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 ml வரைக்கும் சோக் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் நிறையா மோர் எடுத்துக்கிறது, தயிர் எடுத்துக்கிறது. தயிர்லேயே நிறைய தண்ணி எடுத்து ஆட் பண்ணி சாப்பிட்றது. ஃபைபர் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ஒரு நாளைக்கு 23 to 30 கிராம் வரைக்கும் மினிமமாவது எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வரும்? லோக்கல் வெஜிடபிள்னால் என்ன? இப்போ வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் லோக்கலாக இந்த பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான வழிகளை ஃபாலோ பண்ணி நிறையா தண்ணி குடிச்சிட்டு ஃபைபர் எடுக்கும்போதே கான்ஸ்டிபேஷன் சரியாகுது. ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். என்னடா வழக்கமாக வரவே இன்றைக்கி பில்லோவோட உட்காந்துட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எல்லாருமே நைட்டு தூங்க போகிறதோடைய இம்பேக்ட் வந்து இது தானே. ஸோ எப்போவுமே வந்து நம்ம லையிங்கில் இருக்கும்பொழுது நம்ம படுத்தா போதும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, கை கால்லாம் வலிக்குது அப்படின்ற இம்பேக்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு போஸ்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு திருவிக்ரமாசன் நம்ம ஸ்டாண்டிங்கில் பண்ணுவோம். இதை வந்து ஜதார பரிவர்த்தாசனா காம்பினேஷன்லையும் பண்ணலாம். ஸோ பரிவர்த்தாசனா காம்பினேஷனில் தான் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறது, அது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் போகிறது, லையிங் சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய பரிவர்த்தாசனா. இது வந்து நார்மலாக நிறைய காம்பினேஷன்ஸில் பண்ணலாம். பட் நீங்கள் சிம்பிளாக பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக படுத்துட்ருப்போம் இல்லையா? படுத்துட்ருக்கும்பொழுதே நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, உங்களுடைய கையை வந்து ஷோல்டர் லைனில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கையோடைய லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பண்ணலாம். முதல்ல உங்கள் ரைட் லெக்கை எவ்வளோ தூரம் முடியுதோ, காலை ஜஸ்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு தூக்க முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுங்க. சும்மா ஒரு 5 டைம்ஸ் ஃப்ரீயாக மூவ் பண்ணி கொண்டு வாங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ, கால் எவ்வளோ தூரத்துக்கு போதோ ஃப்ரீயாக ஜஸ்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ நீங்கள் இந்த மூமெண்ட் பண்ணும்பொழுதே பார்க்க முடியும். கால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அதோடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ரைட் லெக் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் லெக்கில் அதே மாதிரி பண்ணலாம். கால் மாற்றி அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாலே நிறைய பேருக்கு என்ன ஆகும், தை மசில்ஸில், காஃப் மசில்ஸில், இல்லை வந்து நடு பாதத்தில், கால்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த இடத்துல கூட பிடிப்பு ஏற்படும். இப்போது ஸ்லோவாக என்ன பண்ணலாம், 45லேருந்து 90 டிகிரிக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த காலையும் நம்ம 90 டிகிரி. ஸோ 90ன்னு பொழுது முடிஞ்ச வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்களா, கீழே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ செஸ்ட்டு ரைஸ் ஆகலை, இடுப்பு ரைஸ் ஆகலை, நீ ரைஸ் ஆகலை. ஸோ ஃபுல் ப்ரெஷரும் என்னது ஃப்ளோருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்ச பிறகு மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ கால் வந்து பிடிச்சிக்கலாம். இதை சிம்பாலிக்காக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து நட்ராஜர் போஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டாண்டிங்கில் பண்ணும்பொழுது நாங்கள் இதை திருவிக்ரமாசன் அப்படின்னும் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து சிவன் வந்து காலை தூக்கிட்டு நிற்கிற போஸ் அது. இதை வந்து லையிங் காம்பினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் ஷவாஸ்னாக்கு வந்துடுங்க. 90 டிகிரி, 45. எஸ், இப்போ காலை க்ளோஸ் பண்ணிவிட்டு கையையும் நீங்கள் ஷவாஸ்னா பொசிஷனில் வச்சுக்கலாம். காலை லெக்கை ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சும்மா படுத்துட்ருக்கோம், பெட்டில் படுக்கிறோம், நைட் தூங்க வரோம், அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறீங்க அப்படின்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும், அந்த டைட்னஸ்லாம் இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப 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 ரிலாக்ஸ்டாக லைடவுனில் படுத்துகிட்டே காலை மூவ் பண்ணக்கூடிய போஸ். என்னடா இவன் ரொம்ப நேரமாக பில்லை வச்சுட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? 99% இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரச்சனை என்ன, பேக் பெயின். 99% படுத்தா எனக்கு வலி போகணும் அப்படின்னு தூங்குறவங்க தான் இங்கே நிறைய பேர். சில பேர் வலியால் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பேர். ஸோ இந்த 2 காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ட் மூமெண்ட்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் மூமெண்ட்ஸில் பார்த்துருக்கும்பொழுது இது இப்போ பில்லோ வந்து நான் கொஞ்சம் ரவுண்ட் பில்லோ மாதிரி வச்சுட்ருக்கேன். இது நம்ம நிறைய யோகா போசஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கால் வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பில்லோவை உங்கள் நீக்கு கீழே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்கள் பேக் பெயின் நல்லாவே வந்து ரிலீவ் ஆகும். செகண்ட் வந்து
நார்மலாக ஒரு ஃப்ளாட் பில்லோ மாதிரி உங்கள் ஹெட்டில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்ஸ் லெக் ஸ்விங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 45 டிகிரியில் பண்ணாங்க, அப்புறம் 90 டிகிரியில் பண்ணாங்க, அப்புறம் 180, எவ்வளோ தூரம் முடியுதோ. இன்னும் அட்வான்ஸ்டு குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க கால் வந்து நேராக காது பக்கத்தில் வந்து நிற்கும். இந்த அளவுக்கு கூட உங்களால் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வர முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்போல்லாம் யோகா பண்ணால் பெரிய விஷயம்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து யோகாவுக்கு நல்ல ரீச் கிடைச்சது. இன்றைக்கி யோகாவில் நிறைய படிக்க முடியும் அப்படின்ற விஷயம், டிகிரிஸ் எல்லாம் வந்து வந்துடுச்சு. இதெல்லாம் தாண்டி யோகா காம்படிஷன்ஸ்லேயும் இன்றைக்கி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற அளவுக்கு உங்கள் பாடியும் ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த லெக் மூமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பெல்விக் ஏரியா நல்ல ஓப்பனிங் கிடைக்குது. நம்பர் 2, உங்களுடைய ஷோல்டர் பிளேட்ஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க சைட் வேஸில். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப இது வந்து ஸ்ட்ரென்தனிங்கான ஒரு மூமெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து தூக்கிக்கும், டக்குன்னு தூக்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய அப்பர் பாடியோட இம்பேக்ட் அதே மாதிரி தான் இருக்கும். லோவர் பாடி மட்டும்தான் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மொபிலிட்டி, ஹிப் மொபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. பேசிக்காக ப்ரெக்னன்சியில் கூட பார்த்திங்கன்னா காலில் வந்து காஃப் மசில் பிடிச்சிக்கும், தண்ணி நிறையா குடிச்சிருக்க மாட்டோம். பேசிக்காக நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும்பொழுது தான் இந்த மசில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக வருது. ஸோ உங்களுடைய பாடியோட வாட்டர் லெவலை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மசில் ஸ்டிஃப்னஸோ இல்லை மசில் கேட்சோ மசில் புல்லோ நீங்கள் என்ன மாதிரி நேம் வச்சுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உங்களுடைய பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் எந்த விதமான ஸ்டிஃப்னஸ் கேட்சஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸி ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய இந்த லையிங் மூமெண்ட்ஸ் நம்ம பரிவர்த்தாசனான்னு சொல்லலாம், இல்லை ஜதார பரிவர்த்தாசனா காம்பினேஷன், சுத்த பரிவர்த்தாசனா. இன்றைக்கி வந்து ஆசனாவோடைய பேர்கள் வந்து நிறைய மாற்றங்களில் வந்து இருக்குது. ஸோ பேர் நமக்கு முக்கியமாக இருக்கோ இல்லையோ, பட் செய்யக்கூடிய மூமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதுமானது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ளோரில் பண்ணாலும் சரி இல்லை பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது பண்ணாலும் சரி, ஆக மொத்தத்தில் இந்த போஸ்டரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதோடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா நைட்டு பண்ணுறதோட எஃபெக்ட் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்திரிக்கும் போது தான் தெரியும். பாடி ரொம்ப லைட்டாக வெயிட்டே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் அடுத்த எபிசோடில் இன்னொரு ஆசனாவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.